अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अजो दुर्मन्त्रणश्चास्मादुदारिणा 198வது நாமம் அமிர்த்யு அப்படிங்கிற நாம. அதனுடைய விரிவான நாமங்கள் மரண மாத்திர மனிதர்களுக்கு மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் அகன்று பரம மங்களம் உண்டாகக்கூடியதான நாமங்கள். பகவானுக்கு அமிர்த்யுன்னு ஒரு நாமம் சொல்லிருக்கு. இந்த அமிர்த்யுன்னா மரணம் இல்லாதவர்னு அர்த்தம். மரணமும் மட்டும் இல்ல, நாசமும் இல்லாதவர், உடையும் இல்லாதவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி உள்ளவர். இத்தனையும் மனிதனுக்கு சாதாரணமாக அவனுக்கு வாழ்க்கையில கவலைகள் ஏற்படும். அந்த கவலைகள் நிறைவில்லாதனால்தான் ஏற்பட்டது. எப்ப பாருங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கான். அந்த மனசுல ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கு. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை, காசு இருந்தா வேற இல்லை, அதே போல மற்றவர்கள் இல்ல காசு இல்லை, இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கவனுக்கு. அப்படி நடக்கத்தான் நடக்கும். ஏன்னா அவனுடைய பிறவியே எப்படி உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். ஏதாவது ஒரு குறை இருந்தா தான், ஒரு பாபம் இருந்தா தான் மனுஷ லோகத்துல பரவி கொடுக்கும். இல்லாத போனால் அவன் பகவானாகவே தேவலோகத்திலேயே இருந்திருப்பான். எட்ட கந்தர்வ கிண்ணற கிம்புரட்டாதி லோகங்கள்ல இருந்திருப்பான். மாநில லோகத்துல பிறந்திருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே விதமான ஏதோ ஒரு நல்லதும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனிடத்துலயும் நல்லது ஏதோ இருக்கு. அதனால்தான் அவன் மனிதனாக பிறந்திருக்கான். ஆனா அவனுக்கு தன்னிடத்துல இருக்கக்கூடியதான நல்லதை அவன் வசதியாக அவன் கருதுறதில்லை. தன்னிடத்துல எது இல்லையோ அதை பத்தி தான் கவலைப்படுறான். அந்த கவலையானது அவனுக்கு ஆவியா போய் அது வியாதியா மாதிரி அவன் இஷ்டப்படுத்துறது. அதனாலதான் முக்கியமாக மனிதன் என்ன கத்துக்கணும், இருக்கிறதோட சந்தோஷத்தை அடைய கத்துக்கணும். பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்காரு, இந்த ஒரு மனப்பான்மை இவனுக்கு வரணும். அதே போல நம்மகிட்ட இல்லாத அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். பகவத் அனுகிரகத்தினால அது நமக்கு வரட்டும் என்று முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த அது இல்லாமல் என்னிடத்துல இல்லையே இல்லையேன்னு ஒரு கவலையோட இருக்கிறதுனால அவனுக்கு என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல இருக்கக்கூடியதான சக்தி சீழிச்சு வரும். சக்தி குறைய, மனசு தளர, பிறகு என்னாச்சு, ஒரு நாளைக்கு தானே இல்லாம போய்விடுகிறான். இது மனிதனுக்கு ஏற்பட்டதான ஒரு நிலை. ஆனா பரமாத்மாவுக்கு இந்த நிலை இல்லைன்னா அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். பரிபூர்ணமாக இருக்க தொட்டு அவருக்கு கவலை இல்லை. கவலை இல்லாதனால அழிவில்லை. அதனால மிருத்யுஹோ விநாசா தத்தேதுர்வா அஸ்ய நவித்யதே இதி அமிருத்யுஹோ. மிருத்யுனாலே விநாசம்னு அர்த்தம், அழிவுன்னு அர்த்தம். இந்த அழிவு எப்ப வருது? அழிவுக்கான ஹேதுக்கள் இருக்கு. ஒரு மனுஷன் அழியறதுக்கு ஹேது என்ன? அவனுடைய மனசை திடமாக வைத்துக் கொள்ளாமல் இருக்கான். சின்ன வயசுல மனசை என்னமோ ஏதோ விதமா எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போறது, உடம்புல சக்தி இருக்கிற பரியந்தம். ஆனா கொஞ்ச நாள் ஆஹா என்ன ஆயிடுது, அவ்வளவுதான் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு தானே குட்டி போயிடுறான். என்னைக்கு இவன் மனசுல இந்த ஒரு எண்ணம் வந்துருதோ, இது மேல டிட்டோரியேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் இருக்காரு என்ன காப்பாற்றுறதுக்கு, நான் நல்ல வழியிலேயே இருப்பேன், எனக்குடைய நான் திருடமான நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறேன், ஏன்னா அவன் நன்றாக இருக்கிறான். ஆனா மனசு அப்படி இருக்காது. எல்லோரும் சத்தியமா இருக்காளே, நம்ம சத்தியமா இல்லையே,
நமக்கு மட்டும்தான் இப்படி குறைஞ்சு போயிட்டே இருக்கு, ஒரு எது கை பிடிச்சதெல்லாம் சரியா வரமாட்டேங்கிறது, இப்படிங்கிற ஒரு கவலை ஆரம்பிச்சு. இந்த கவலை ஏற்பட ஏற்பட அவனுக்கு சக்தி குறையும். சக்தி குறைஞ்சதுமே மனசு தளர்ந்து போறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணார்பணம் போயிடுறது. இது அவர் இடத்துல இல்ல. ஏன் இல்லை? அவர் பரிபூர்ணமா இருக்காரு எப்பொழுதுமே. ஆகையால் விநாச ஹேதுஹோ நாஸ்தி, விநாச ஹேதுவா அஸ்ய நவித்யதே இது அமிர்த்யோ. விநாச ஹேது இல்லைன்னா இவருக்கு தெரியாத விநாச ஹேது இருக்கலாமோ இல்லையோ? நமக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியுமோ? நமக்கு தெரியாமலேயே ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. அதற்குதான் அடுத்த நாம சொல்றது, அவருக்கு தெரியாது என்கிறது இல்லை. அவருக்கு வாழ்க்கையில தெரியாதுங்கிறதே கிடையாது. சர்வஜ்ஞ ஞானமயம் தபா சர்வம் ஜானாதி சர்வம் வேதி. எல்லாமும் அவருக்கு எப்படி தெரியறது? சர்வதற்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார். நமக்கு கண்ணு முன்னால இருக்க பொருள்தான் தெரியும், பின்னால கண்ணு இல்ல, பின்னால இருக்கிறது தெரியாது. ஆனா அவருக்கு என்ன? சஹசிராட்சபாது சஹசிராட்சா, ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர், எல்லா திக்கிலையும் கண்களை உடையவர். எல்லா திக்கிலையும் கண்களை உடையது மட்டும் இல்ல, அந்த திருக்குன்னு கண்ணுன்னு மட்டும் இல்ல, அறிவுன்னு அர்த்தம். நம்ம சாதாரணமாகவே ஏதோ அதுக்கு இப்படி ஒரு கட்டம் வந்திருக்கு என்ன தெரியலேன்னு கேட்டீங்கன்னா நான் பாக்குறேன் அப்படிங்கிற கட்டத்தை நீ என்ன பாக்குறது? பாக்குறதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு வேண்டியதான வழியை ஆலோசனை செய்கிறேன் என்கிற அர்த்தத்துல நான் பாக்குறேங்கிற. அதே விதமா இங்க திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞானம்னு அர்த்தம், ஞான சாமானியம்னு அர்த்தம். எல்லா விதமான ஞான சாமானியங்களும் அவருக்கு இருக்கு. ஏன் எப்படி இருக்கு? உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கோ அத்தனை பிராணிகள் என்னென்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பெல்லாம் அவருக்கு சேரணும். ஏன்னா மனசுக்கு பின்னால சாட்சியா இருக்க. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் அப்படின்னு கேனோபனிஷத்து. உங்களுடைய மனசு இருக்க, இந்த மனசுல எண்ணங்கள் உதிக்க, அந்த எண்ணங்களுக்கு பின்னால தான் இருந்து கொண்டு எந்தெந்த எண்ணம் உதிக்கிறது என்கிறது அறிந்து கொண்டே இருக்கிறார். அப்ப உங்களிடத்துல இதை பண்ணுவோமான்னு நீங்க பிளான் பண்ணி அப்புறம் தானே பண்றேன். எல்லா காரியமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், அது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் பண்றோம். ஆனா இதை பண்றதுக்கு முன்னால நினைக்கும் பொழுதே அவருக்கு ஓஹோ இதை பண்ண போறார், இப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உலகத்துல எத்தனை பிராணிகள் யாரார் இருக்காளோ, அவன் என்னென்ன நினைக்கிறாளோ, பழைய நாள்ல என்னென்ன நினைத்தாளோ, புதுசா வரவங்கள்லாம் என்னென்ன நினைக்க போறாரோ எல்லாமே அவருக்கு தெரியும். நாளைக்கு நினைக்க போறது எப்படி சார் தெரியும்னு? மாயைன்னா இவன் மனசு இருக்க, இவன் மனசுல என்னென்ன சங்கல்பங்கள் இருக்கு, என்னென்ன விவகாரங்கள் இருக்கு, என்ன அனுபவங்கள் இருக்கு, என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கு, இது எப்படி நினைப்பான்னு அவருக்கு தெரியுமே. நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோம், நம்ம மனசுல என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆகையால் விவகாரம் என்னென்ன, யார் யார் எதை பார்க்கிறாளோ எதை நினைக்கிறாளோ எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகையால் அவருக்கு எல்லாமே தெரிகிற காரணத்தினால் அவருக்கு நாச ஹேது இல்லை சார். அவர் எப்படி சர்வதற்கு பிராணினாம் கிருத அகிருதம் சர்வம் பசியதி. பிராணிகள் எல்லாமே அவள் செய்தது செய்யாதது, என்னென்ன கர்மாக்கள் நீங்க செஞ்சிருக்கீள், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீள், என்ன பாபம் பண்ணியிருக்கீள், என்னென்ன அதை பண்ணலை, எது வாங்கி என்ன இருக்கு, இவைகள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நீங்க ஒரு தடவை உட்கார்ந்து எழுதிருப்பா, ராமான்னு சொன்ன புண்ணியம் எழுதி கொண்டு எதையும் விட மாட்டேன். அது சொல்லணும்னு நினைச்சேன், வாயால சொல்ல முடியல, சரி அப்போ எழுதிட்டார். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் அவன் இச்சையோடனோ இச்சை இல்லாமலோ செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் அவருக்கு தெரியும். அந்த செய்ததான அந்த கர்மாக்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிராணினாம் கிருதாகிருதம் சர்வம் சர்வம் பசியதி. சரி, பசியத்தின்னா எப்படி பார்க்கிறார்? சுவாபாவிகேன போதேனா. இது ஒரு முக்கியம். நம்ம பார்க்கறது வேற, அவர் பார்க்கிறது வேற. நம்ம பார்க்கிறது ஒரு பொருளை பார்க்கணும் என்ற எண்ணத்தில் பார்க்கிறோம்.
எதையும் நாம் பார்க்கும் பொழுது இதை நான் பார்க்கிறேன் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தில் பார்க்கிறேன். பார்த்த பிறகு இதனால் இந்த அறிவு எனக்கு வந்தது என்று வேற நினைக்கிறேன் இல்லையா? ஆனா பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை. எல்லாமே சுவாவமாகவே பார்த்து கொண்டிருக்க. இந்த தீபம் இருக்கு, தீபம் இங்க இருக்கிற எல்லோரையும் ஒழிக்கிறது. ஒழிக்கும் பொழுது நான் இவைகளை ஒழிக்கிறேன் என்கிற எண்ணத்தோட ஒழிக்கிறதா, இல்லை எனக்கு இஷ்டமான ஒரு செயல் நடந்தாத்தான் ஒழிப்பேன், இல்லைன்னா நான் ஒழிக்காமல் இருப்பேன் என்று நினைக்கிறதா? ஒண்ணும் கிடையாது. அவருடைய சுவாவம் அப்படி. சூரியன் ஒளித்தால் எப்படி உலகத்துக்கு வெளிச்சம் வருமோ அதே விதமா பரமாத்மாவுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு. அதற்காக அவர் தனியா ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கொள்ளலை. அதனால் அவருக்கு புண்ணிய பாபாதைகள் இல்லை. அவருடைய சுபாவம் படி இருந்தால் அவருடைய எங்க இருக்காரோ அவருடைய ஒளி வீசிக்கொண்டே இருக்கணும். அதே போலயே சுவாபாவிகமான போதம் அவருக்கு அறிவு வந்து கொண்டே இருக்கும். நமக்கு அறிவு எப்படி வருது? அறிவு எப்படி வருதுங்கிற இளைஞர், தாங்கள் கண் வழியாக ஒரு குடத்தை பார்க்கிறேன், குடம் வெளியில் இருக்கு, நீங்களோ உங்க மனசு இதயத்துக்குள்ள இங்க இருக்கு, உள்ள இருக்கு. உள்ள இருக்கக்கூடியதான மனச வெளியில இருக்கக்கூடியதான குடத்தினுடைய அறிவு எப்படி அறிகிறது அப்படின்னு சொன்னா, அந்த குடத்தை எப்பொழுதுமே ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம் குடத்துக்கு கீழே இருக்க. குடத்துக்கு கீழே கட்டாவச்சின்ன சைத்தன்யம், கட்ட அதிஷ்டான சைத்தன்யம், அத விஷய சைத்தன்யம்னு சொல்லுங்க. நீங்களும் இங்க இருக்க, நீங்க குடத்தை பார்த்ததுமே உங்க மனசானது கண் வழியா அந்த இடத்துக்கு விருத்தி ரூபமாக போகிறது. போகும்பொழுது உங்க மனசுல இருக்கிற சைத்தன்யமும் வெளியில அந்த குடத்துக்கு கீழே இருக்கிற சைத்தன்யமும் ஒன்னாரு. ஒன்னானதுமே நமக்கு இந்த குடம்ங்கிற ஞானம் வருது. நமக்கு வருது, யார் பார்க்கிறானோ அவனுக்கு வருது. பிரம்மத்துக்கு முன்னாலேயே ஞானம் இருக்கு. ஏன்டா அதுக்கு மேலதானே குடம் இருக்கு. உங்க பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தான் எடுத்து வச்சிருக்க, உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியணும்னா நான் என்ன ஆனா நான் வந்து உங்க பாக்கெட்ல போய் பார்க்கணும். என் கண்ணானது உங்க பாக்கெட்ல போய் விழணும், அப்பதான் தெரியும். அப்ப எப்படி என்னுடைய மனசானது கண் வழியா அங்கே போய் அதோட ஒன்னா சேருமையானா தெரியும். அதே போல மனிதனுக்கு பிரத்யட்சமானது அவனுடைய மனது புலன்கள் வழியாக விஷய தேசத்துக்கு சென்று அங்கிருக்கிற சைத்தன்யத்தோட ஒன்றாகுமேயானால் அவருக்கு பிரத்யட்சம் வரும். இதான் ஏன் பிரத்யட்சம் வருதுன்னா, பிரத்யட்சம் அறிவு வருது. அந்த அறிவு தான் பிரம்மம். ஞாபகம், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படி பிரம்மம் அறிவு வடிவமாக இருக்க, என்னுடைய சைத்தன்யம் விஷய தேசத்துக்கு சென்று அந்த பிரம்மத்தோட ஒன்றாகுமேயானால் அப்பொழுது அங்கிருக்கக்கூடியதான கடஞானம் எனக்கு ஏற்படும். யார் கண்ணால பார்க்கிறாளோ அவளுக்கு தான் குடம் தெரியணும். நீங்க குடத்தை பார்த்தா எனக்கு குடம் தெரியணும்னு இல்லை. நீர் வேற பொருளை பார்த்தா வேற பொருள் தெரியாது. ஏன்? அந்த கடமானது அந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாச்சு. அந்த சைத்தன்யத்தோட உங்க மனசு அதோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனாதான் பிரத்யட்சமாகும். இது நமக்கு. பிரம்மத்துக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லா பொருளோடையும் நித்திய சம்பந்தியா இருக்காரு. ஆகையால் சுவாபாவிகேன போதேனா நமக்கு ஏற்பட்டதான ஞானம் இந்திரியஜன்ய ஞானம், இந்திரியஜன்ய மனோவிருத்தி விட்டய ஞானம் இப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லலாம். இந்திரியம் புலனானது பொருளோட சம்பந்தப்பட்டவுடன் மனதானது அங்கே செல்வதனால் ஏற்பட்டதான அறிவு, இதுக்கு விசேஷ விஞ்ஞானம் என்று பெயர். ஆனா அவருக்கு சாமானிய விஞ்ஞானம் எல்லாமே அவருக்கு தானா தெரிகிறது. ஏன்? அவரிடத்துல எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு. ஆயால் சுவாபாவிகேன போதேன சர்வதிருக்கு. இப்படி சர்வதிருக்கா எல்லாத்தையும் இருக்க, சர்வதிருக்கா இருந்து எல்லாமும் பண்ணக்கூடியதான அவர் உலகத்துல மனுஷியாளுக்கோ மற்றவர்களுக்கோ என்னத்தை பண்றார்? சிம்ஹா. அவருக்கு என்ன பேரு? சிம்ஹான்னு பேரு. என்ன சார் பரமாத்மா அவனுக்கு பேர் ஒரு சிம்மம்னு பேர் வைக்கிறே அப்படின்னு சொன்ன ஒரு பிராணியினுடைய பேரை வைக்கிறேன்னா, பிராணியினுடைய பேர் எதற்கு வைத்தோம்னா பிராணி பண்ணக்கூடியதான செயலும் அவன் பண்ணிட்டு இருக்கார். சிம்மத்துக்கு மிருகராஜான்னு பேர். காட்டுக்கு ராஜாவா இருக்கிறவர் அவர். காட்டுக்கு ராஜாவா இருக்கான்னு சொன்னா இந்த காடை காப்பாற்றணும். காட்டுனால சிம்மத்துக்கு பலம், சிம்மத்துக்கு பலம், சிம்மத்தினால காட்டுக்கு பலம். வனசிம்ம நியாயம்னு பேர். ஒரு காட்டுக்குள்ள சிம்மம் இருப்பதனால்தான் ஜனங்கள் யாரும் ஒவ்வொரு மரமா வெட்டுறதில்லை.
ஏன்னா வெட்டினால எப்ப எந்த சிம்மம் வந்து பாயமோன்னு பயம். ஆகையால் மரங்களானது சிம்மம் இருப்பதனால் காப்பாற்றப்படுகிறது. மரங்கள் இருக்கிறதுனாலதான் சிம்மத்துக்கு ப்ரொடெக்ஷன். மரங்கள்லாம் அடிச்சு விட்டோம்னா அவர் சிம்மமான தானா தெரியும், இங்க இருந்து ஷூட் பண்ணிடுவான் விவகாரம் முழுக்க. அதனால என்ன தெரிகிறது, மரத்துக்கு சிம்மம் ரட்டணும், சிம்மத்துக்கு வானம் ரட்டணும். அதே விதமாகவே இங்க சிம்மம்னு சொன்னா மனங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றுவது சிம்மம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், உலக சகல பிராணிகளையும் காப்பாற்றுறார். எப்படி? துஷ்டர்களை அழித்து. அதனால அவருக்கு ஹிம்சா சிம்மா இனஸ்தி சிம்மா தைத்திய மிருகான் இனஸ்தி. அரக்கர்கள் எனக்குடையதான மிருகங்களை, கொடூரமான வன்னிய மிருகங்களை இவர் கொள்கிறார். அதனால் இவருக்கு என்ன பேரு? சிம்மான்னு பேர். அரக்கர்கள். இந்த அரக்கர்கள்னா யாரு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். வேற யாரோ ஒரு காலத்துல வந்தவான்னு இல்ல, மனசுல கொடூரமான எண்ணங்கள் உள்ளவர்கள் அவர்தான் அரக்கர்கள். அதே போலயே புலன்களை திருப்திப்படுத்தணும் எனக்குடையதான எண்ணங்கள் இருக்கிறவர்கள் தான் அசுரா. அசுஷு ரமந்தே அசுரா. அசுஷு புலன்களில் ரமந்தே சந்தோஷப்படுகிறார்கள். எப்பொழுதுமே அவளுக்கு பிரீதியான விஷயங்கள் தான் நடக்கணும். எது எனக்கு கண்ணுக்கு இனிமையோ அதை தான் பார்க்கணும், எது காதுக்கு இனிமையோ அதுதான் கேட்கப்படணும், எது சுவைக்குமோ எனக்கு சுவைக்குமோ அதுதான் எனக்கு வேணும் என்று கருதவர்கள் அசுரார்கள். அதனால எல்லா நன்மையானதும் அவனுக்கே வேணும் என்று நினைக்கிறார். அப்படிப்பட்டதான அசுரர் அதனால என்ன பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு வேணும்னா மற்றவர்களுக்கு வரப்படாது. ஆகையால் மற்றவர்களுக்கு அது கிடைக்காம இருக்கணும் என்று யார் நினைக்கிறாளோ அவள் அசுரர். அவளை ஹிம்சப்படுத்தணும். அதற்காக அவர் ஹிம்சப்படுத்துறவரா வந்திருக்கார். இந்த ஹிம்சாங்கிற தாத்துனாந்து மாறி சிம்மஹான்னு வயது. சிம்மமானது வர்ணம் பிரத்யதா, வர்ணங்கள் மாதிரி ஹிம்சஹான்னு வர வேண்டியது சிம்மஹான்னு மாறி போயிடுது. அதனால புருஷோதரத்வாத்வாதுத்வம், புருஷோதராதி கணத்துல படித்ததனால் இதற்கு சாதுத்வம் வந்தது. அதனால ஹினசீதி சிம்மா, ஹினசீதி ஹிம்சகான்னு சொல்லணும். அது புருஷோதராதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால சிம்மமானது. இப்ப அவர் என்ன பண்ணியிருக்கார், எல்லாமும் அறிந்தவர், எல்லாமும் அறிந்ததுனால் எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்திருக்கார். நம்ம ஊர் மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியலன்னு ஒரு கமிஷன் போட்டு ஒரு வருஷமா 10 வருஷமா ஆச்சு. அதுக்கப்புறம் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி அது டிலே இப்படி யாரதுலயே அப்படி எல்லாம் கிடையாது. கரெக்டா டைரக்டா அவரே பார்த்துட்டு இருக்கார். யாரு தப்பு பண்ணினா, யார் நல்லது பண்ணினா, யார துன்புறுத்தணும், யாரை இஷ்டப்படுத்தணும், யாரை காப்பாற்றணும் எல்லாம் அவர் நேரா பார்த்தவர் சுவாபாவிக போதத்தினார். ஆகையா அப்படிப்பட்டவர் அவர் இது பண்றார். அதனால சிம்மா இனசீதி சிம்மா புருஷோதராதித்வாத்வாதுத்வம் அப்படி. இதோட இது நாம் திடீயம் சதம் விவரதம் 200 நாமாக்களாயிருக்கு. ஒவ்வொரு நாமானுமே ஒரு 100 நாமானுமே தனியா ஒரு பிரிக்கிறார். இது ஒரு வழக்கம். சஹஸ்ரநாமம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது 100 நாமாக்களானுமே ஒரு மங்களம், ஒரு க்ஷேமம். 1000 நாமாக்களுக்கு முன்னால பாஸ்கராயர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுதும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆச்சாரியார் பண்ணின பாக்கியத்தை தான் குறிக்கோளாக முன்னால வைத்துக் கொண்டு ஒரு 100 நாமாக்களானதுமே அது ஒரு சதகம் அப்படியே தனியா வச்சிருக்க. அப்படி 10 சதகங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் 1, கடைசியில பலஸ்ருதி 1, இப்படி 12. அதான் சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு தெரிவிச்சார். பாஸ்கரம் தான் சூரியன் அர்த்தம். சௌபாகியத்தை அழிக்கக்கூடியதான பாஸ்கரம், நல்லதை அழிக்கக்கூடிய பாஸ்கரம். சூரியன்கள் எத்தனை பேரு? 12 ஆதித்யர் இல்லையா? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஆதித்யம். ஆகையால் 12 ஆதித்யம். அதனால்தான் 12ஆ பிரிச்சார் அவர். அதே போல இங்கேயும் 100 நாமாக்கள் ஆனதுமே ஆச்சு. இந்த 100 நாமாக்கள் யார் அனுசந்தானம் பண்ணுவானோ அவன் வாழ்க்கையில அவனுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படும், மனசு நிம்மதி ஏற்படும், மனசு நிறைவு ஏற்படும். இதை சொல்வதற்காகத்தான் திடீயம் சதம் விவரதம். இந்த சஹஸ்ரநாமத்துல ஒரு நாளைக்கு ஒரு நாமாக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். வாழ்க்கையில 1000 நாமாக்களும் படிக்கணும்.
ஒவ்வொரு நாமாவுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் மனசுல பண்ணணும். இது மனநம்னு சிரவணம் என்கிறது காதால கேட்கிறது, என்ன உபனிஷத்து சொல்வது என்கிறது காதால கேட்டு அறிந்து கொள்வது, அதை எப்படி பொருந்தும் என்று மனதால நினைக்கிறோம் பார்த்தா இதுக்கு மனநம்னு. இந்த நாமாக்கள் எல்லாமே வேதத்துல இருக்கிற நாமாக்கள், வேத மந்திரத்துல சொன்னதான நாமாக்கள். அந்த நாமாக்கள் எப்படி பகவானை குறிக்கிறது என்று சொல்றதுக்காகத்தான் இது வந்திருக்கு. அதே போல சூத்திர பாஷ்யத்துல சமன்வயாத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல அவ்யக்தம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு அதிகரணத்துல, அதே போலயே அஜஹா என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் 2வது அதிகரணத்துல, அதே போலயே பஞ்சஜனகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் 3வது அதிகரணத்துல, அசத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் 4வது அதிகரணத்துல, அதே மாதிரியே ஜகத்துங்கிற பதத்துக்கு கர்மாங்கிற பதத்துக்கு ஜகத்துன்னு அர்த்தம் அப்படின்னு ஜெகத்வாதித்வா அப்படிங்கிற அதிகரணம், ஆத்மாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வாக்கியான்வய அதிகரணம். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம் என்கிறது தனியா ஒரு பாதம் முழுக்க வியாசாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கார். அந்த சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் அந்த அர்த்தம்னு சொல்றாங்க. சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் ஏன் நம்ம படிக்கணும், இது என்னமா நமக்கு உபயோகப்படுகிறது அப்படின்னா, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிந்து கொண்டோமே ஆனால் உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தம் நமக்கு புரியும். உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தம் புரிந்தால்தான் மோட்சம் கிடைக்கும். இந்த சம்சார பந்தத்திலிருந்து மனுஷனுக்கு நிவர்த்தி ஏற்படும். சம்சாரமானது எப்படி வந்திருக்குன்னு கேட்கப்படாது, தெரியாது, மாயினால வந்து தெரியாம வந்தது. இது எப்படி போகும்னு கேட்கலாம். உபனிஷத் வாக்கிய விசாரத்தினால தான் போகும். பிரம்மாவகதி நகா பிரயோஜனம். பிரம்மாவகதினா வாக்கியார்த்த அத்தியவசான நிர்வத்தாகி பிரம்மாவகதி. உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நிச்சயம் பண்ணுவதனால்தான் நமக்கு பிரம்ம ஜானமானது ஏற்படும். பிரம்ம ஜானம் ஏற்படுமையானால் மனிதனுக்கு சம்சார கடலிலிருந்து விமுக்தியானது உண்டு. ஆகையால் அதை எப்படி விசாரம் பண்றதுங்கிறது இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனால இப்ப ஒரு 100 நாமாக்களுக்கு ஒவ்வொரு சதகமாக 2 சதகங்கள் ஆயிருக்கு. அடுத்தது அமிர்த்ய சர்வதா சிம்ஹா சந்தாதா, பகவானுக்கு என்ன பலம்? அடுத்தது சந்தாதா, சேர்த்து வைக்கிறவர். யார சேர்த்து வைக்கிறார்? எதோட எதை சேர்த்து வைக்கிறார்? அப்படியே ஏதோ எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்ததான புண்ணிய பாப கர்மாக்களுடன் புண்ணிய பாபங்களுடைய விளைவுகளுடன் அவனை சேர்த்து வைக்கிறார். அப்படின்னு நமக்கு எப்பவோ பண்ணினதான புண்ணியம் அது வந்ததேயானால் அதனால ஒரு சுகம் நமக்கு வருகிறது. அதே போல வாழ்க்கையில எப்பவோ நாம பண்ணினதான பாபம் இருக்குமையானால் அதனுடைய துன்பமும் வந்து சேருகிறது. இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது யாரு? பரமாத்மா தான். இதுல ரொம்ப மத பேதங்கள் உண்டு. மீமாம்சத்தால் என்ன சொல்லிருக்கா, யார் ஒரு செயலை செஞ்சுதானோ அந்த செயலே அவனுக்கு பலனை தருகிறது அப்படிங்கிற நன்னத்தான் அது. இப்ப அன்னத்தை நீங்க உட்கொண்டீர்களானால் உங்களுக்கு பசி இல்லை. இதுல யூனிவர்சலா இருக்குது. யாரா இருந்தாலும் சரி, அவ பசிச்சா ஆகாரத்தை உட்கொண்டேன்னா பசி போறது. அதே போல தாகமா இருக்குமே ஆனால் அந்த தாகத்துக்காக தீர்த்தத்தை பருகுமே ஆனால் தாகம் போறது. இது நடுவில் ஈஸ்வரன் இங்க வந்திருக்கார். இந்த செயலை பண்ணினா அந்த செயலுடைய பலன் எனக்கு வருது. அதே போலயே பாகக்கிரையை பண்ணினேயானால், சமையல் பண்ணினேனையானால் அன்னமானது உண்டாது. நடுவில் ஈஸ்வரன் வந்து இன்னைக்கு அன்னம் உண்டாகக்கூடாது ஏதாவது சொல்றாரோ? ஒண்ணும் இல்லையே. அப்ப எந்த ஒரு செயல் பண்ணினா அந்த செயல்னாலேயே பலம் வருகிறது. ஆகையால் செயல் பலத்தை தருகிறதே ஒழிய ஈஸ்வரன் பலத்தை தருகிறான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறது அவளுடைய பட்டம். ஏனென்றால் ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியாதவர். கண்ணுக்கு தெரியாதவர் பண்ணக்கூடியதான செயல் நம்ம லோகத்துல எப்படி இருக்கோ அப்படித்தான் அனுமானம் பண்ணணுமே தவிர லோகத்துல இல்லாத முறையில் அனுமானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆகையால் இன்ஃபரன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி பார்த்தீங்களோ அப்படித்தான்.
ஆகையால் உலகத்துல நாம் எப்படி பார்த்திருக்கோம், அவனவன் செய்ததான செயலானது அவனவனுக்கு பலத்தை தருகிறது. இது நம்ம பார்த்திருக்கோம். ஆகையால் இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்தது, நீ பண்ணக்கூடியதான செயல் இப்பொழுதே முடிஞ்சு போச்சப்பா, பணமானது வேறு நாள் கொண்டு இருக்கத்தானே வருது. நீ சொன்னதான திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டா இன்னைக்கு பற்றி தீர்ந்து போச்சு, இப்ப தீர்த்தத்தை குடித்தா இப்பொழுது தாகம் குறைஞ்சு போச்சு, அதே போல இப்பொழுது சமையல் பண்ணினா இப்பொழுது அன்னம் உண்டாச்சு, இன்னைக்கு சமையல் பண்ணின பிறகு ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் எனக்கு அன்னம் உண்டாகணும்னு நினைச்சு பண்றியோ, எப்பவோ வரக்கூடியதான பலத்துக்காக இன்னைக்கு செயல் ஆரம்பிக்கிறாயோ இல்லையே. ஆனா யஜ்ஞ யாகாதிகள்லாம் நீ இப்பொழுது பண்ணுகிறாய், பலன் எப்பொழுது வருது, மரணானந்தரம் வருது. அப்ப எப்பொழுதோ வரக்கூடியதான ஒரு பலனுக்காக இன்றைக்கு பண்ணக்கூடியதான செயலானது, அந்த செயல் இப்பொழுதே முடிந்து போகிறது. இந்த செயலானது எப்படி உனக்கு வருங்காலத்தில் பலனை கொடுக்கும், இதுதான் இன்னி இந்த செயலே போயிடுது அப்படின்னு அடுத்ததாக ஒரு சந்தேகம் உண்டு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான், இந்த கர்மாவை யார் செய்கிறானோ, கர்மாவை செய்த பிறகு அவனுடைய மனதில் ஒரு அபூர்வமும் உண்டாரு, ஒரு புண்ணியமும் உண்டாரு, அல்லது பாபமும் உண்டாரு. இந்த புண்ணியமோ பாபமோ தகுந்த சமயத்தில் பலனை தரும். இது அடுத்ததாக அவன் சொன்னான். அதுக்கப்புறம் சொன்ன வேதாந்தி கேட்டான், புண்ணியமோ பாபமோ மனுஷன் இல்லையே, அது ஒரு ஜடம், டேபிள் சேர் மாதிரி ஜடம் அல்லவா, ஜடமான பொருளுக்கு எப்பொழுது தகுந்த சமயத்தில் தகுந்த காலத்தில் பலனை கொடுக்கும் என்று எப்படி தெரியும் அப்படி. ஓஹோ, இப்ப என்ன, அதை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தனுக்கான ஒத்துண்டார்கள். இப்ப என்னாச்சு, புண்ணியமோ பாபமோ இருக்கு, அந்த புண்ணிய பாபங்களை அந்த சமயத்துக்கு தகுந்தா போல அவளுக்கு பலனை கொடுக்க ஒரு ஈஸ்வரன் வேணும் அப்படின்னு சொன்னிட. அதுக்கு நாம சொன்னோம், ஈஸ்வரன் பண்ண வேலை செய்யும் பொழுதே அவர் பார்த்ததுனால அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். அவரும் நம்ம மாதிரி கொஞ்சமா ஞாபகம், நிறைய மெமரி உண்டவருக்கு. அப்ப என்ன செய்தார், எந்த மனிதன் எப்பொழுது எந்த செயலை செய்தானோ அந்த செயலை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த காலத்தில் தகுந்ததான பலத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் கொடுக்கிறார். இப்ப நடுவுல கர்மம் வேண்டாம், அபூர்வம்ங்கிறது வேண்டாம். அதனால கர்மா பண்ணினவருக்கு அவனுக்கு எந்த சமயத்துல எதை பலத்தை கொடுக்கணுமோ அதை ஈஸ்வரன் தெரிஞ்சுட்டு கொடுக்குற. நடுவுல அபூர்வம் அதிரட்டம் இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு வேதாந்திகள் சொல்லிட்டார். இப்ப என்னாச்சு, கர்ம பலன்களை தருபவர் யாரு, பரமேஸ்வரர். எப்படி தருகிறார், அவனவன் பண்ணினதான கர்மாக்களை தான் நினைவு வைத்துக் கொண்டு கொடுக்கிறார். நடுவுல அபூர்வங்கிறது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இப்ப ஈஸ்வரன் தான் பலப்பிரதாதா. இதுதான் பலமத உபபத்தே சாஸ்திரம் சொல்றது, கர்ம பலங்களை கொடுப்பவர். அதனால ரமணவான் கர்மகிம் கர்ம தஜடம், கர்ம ஜடமான கர்மா அது எப்படி பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தர்ப்பம். ஆகையால் விவகாரம் என்ன, கர்மாவை கொடுக்கும்னு சொல்லாதீங்க, கர்மாவை அறிந்ததான பரமேஸ்வரன் பலத்தை கொடுக்கிறார். யாருக்கு எந்தெந்த சமயத்துல எந்த பலன் வேணும், அது எப்படி வரும் அப்படி அறிந்து அதை கொடுக்கிறார். நல்லா தான் இருக்கு. இதுக்கு ஈஸ்வரன் எதுக்கு காரணம்? இப்ப நாம் ஜன்மாந்தரத்துல எப்பவோ ஒரு ஜன்மாவில புண்ணியம் பண்ணினோம், அது புண்ணியத்தினுடைய விளைவான சுகமானது நமக்கு வந்து ஆகணும். அந்த வந்தாகணும்னு சொன்னா அது ஈஸ்வரன் கொடுத்துத்தான் ஆகணும். அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் பண்ணினதான புண்ணியமோ பாபமோ தகுந்த சமயத்தில் அந்த பலனை அளித்துத்தான் ஆக வேண்டும். ஈஸ்வரனுக்கு பலத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கோ அதிகமான பலத்தை கொடுக்கறதுக்கோ பவர் இல்லை. அப்படிப்பட்டதான ஈஸ்வரன் கொடுக்கிறாருன்னா அவரோட நமக்கு என்ன சார் பிரயோஜனம்? நமக்கு எப்படி வேணும்னா சமயத்துக்கு தகுந்தா போல, நான் வேணும்னு சொன்னா கொஞ்சம் அதிகமா கொண்டு கொடுக்கறதோ, இல்ல இல்லைன்னா அது பாபத்தை குறைக்கிறதோ, அப்படி இருந்தா தானே ஈஸ்வரன் தேவையில்லை. அவர் பாட்டுக்கு மெக்கானிக்கலா கொடுத்துட்டே இருக்காருன்னு சொன்னா அப்ப என்ன பிரயோஜனம்? ஆயா பலனை கொடுக்கிறார் என்று சொன்னா இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு ஒரு கிரெடிட்டபுளா சொல்லக்கூடியதான அளவுக்காக ஒன்றும் இல்லை. அவர் சாதாரணமான ஒரு மிஷின் மாதிரி, சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்துற மாதிரி. புண்ணியம் இருந்தா சுகத்தை கொடுப்பார், பாபம் இருந்தா துன்பத்தை கொடுப்பார், அவ்வளவுதான்.
பாபம் இல்லாதவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ, பாபம் இருக்கிறவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்கிறதோ, அதிகமான துன்பத்தை கொடுக்கிறதோ, அதிகமான சுகத்தை கொடுக்கிறதோ, அது அவரால் முடியாது. இப்படி இருக்குமையானால் அப்படிப்பட்டதான ஈஸ்வரனால் ஈஸ்வரனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இப்படின்னு அடுத்ததா மீமாம்சகர் வேதாந்தியை பற்றி கேட்ட ஆரம்பிச்சார். இந்த டிஸ்கஷன் இதுல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்து கொண்டே இருக்கு. சரி, வேதாந்தி சொன்னா நீ பக்தியாக பகவானை பூஜை பண்ணினீங்கன்னால் உனக்கு அதிகமாக பலத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு வேதாந்தி சொல்வானேனால் அப்பொழுது மீமாம்சகன் சொல்றான், உங்க ஈஸ்வரன் லஞ்சம் வாங்குறார். ஏண்டா நான் பக்திங்கிற லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்கேன். ஏன் யார் பக்தனா இருக்கானோ அவனுக்கு சுகத்தை தருகிறார், யார் பக்தன் இல்லையோ அவருக்கு சுகத்தை கொடுப்பதில்லை, துன்பத்தை கொடுக்கிறார். அப்ப மனிதன் மாதிரி தானே ஆயிட்டான் அப்படின்னு. இப்ப என்ன சொல்ல இதற்கு பதில் கேட்டாச்சாரியர் சொல்றார், ஒரு ஈஸ்வரனுக்கு வைஷமிய தோஷம் நைர்கண்ய தோஷம் கிடையாது. ஒருவரை ரொம்ப சுகியாக பிறக்க வைக்கிறதுக்கோ அல்லது ஒருவரை ரொம்ப துன்பத்துடன் கூடியதாக பிறத்து வைத்ததுனாலுக்கோ ஈஸ்வரன் காரணம் இல்லை. ஒரே நாள் ஒரே சமயத்துல பார்க்கிறோம், பணக்காரன் வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறேன், ரொம்ப படு ஏழை வீட்லயும் ஒரு குழந்தை பிறக்கிறேன். அதுல பணக்காரன் வீட்டுல குழந்தை ஏசி ரூம்ல இருந்து கொண்டு பிறந்ததுல இருந்தே எல்லா விதமான வசதிகளோடையும் ஆனந்தமாக வளரைதான். ஏழை வீட்டுல அது பாட்டுக்கு ஏதோ வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. இது ஏன் சார் ஒரே கணத்துல இருக்கிறது ஜோசியத்திலையும் உங்களால சொல்ல முடியலையே, இது ஏன் இப்படி இருக்கு, அந்த குழந்தை ஏன் அப்படி வளர்றது, எல்லோரையும் ஒன்றாகத்தானே பிறக்க வைக்க வேண்டும், பரமேஸ்வரன் சமமாக இருக்க வேண்டாமா அப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் என்ன சொல்றார், ஈஸ்வரனிடத்துல சினம் கொள்ளாதே, ஈஸ்வரனுக்கு தப்பை கண்டுபிடிக்காது. ஏன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணியிருக்கார், அவனவனுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு என்ன கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்த. மறுபடியும் பழைய கேள்வித்தான் வந்துருக்கு, இப்படிப்பட்டதான ஈஸ்வரனோட எனக்கு என்ன பிரயோஜனம் பார்க்கணும். அதுக்குதான் சொல்றேன், நீங்க ஈஸ்வரனிடத்துல பக்தியாக இருப்பீரேயானால் உங்களுடைய துன்பமானது சுகத்துக்கு வழியாகும். மனிதனுக்கு எல்லோருக்கும் தான் துன்பம் வரும். துன்பம் இல்லாத மனிதன் யாராவது காட்டுங்க பார்க்கலாம், கிடையாது. துன்பம் வரத்தான் வரும். உபாபியாமேவ மனுஷரோகம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு துன்பம் வந்தாயனால் இந்த துன்பமானது வந்திருந்தேன்னு அழுது மனதை உடைத்து கொண்டு அழகிறவன் ஒரு சாதாரண மனிதன். துன்பம் வறுமையானால் இந்த துன்பம் நான் தப்பு செய்ததனால் துன்பம் வந்ததா, இல்ல தப்பு செய்யாதனால் துன்பம் வந்ததா, இப்பிறவையில் நான் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி அதனால ஒரு துன்பம் விளைவு வருவையானால் நான் என்ன பண்ணுவேன், தப்பு பண்ணினே வந்துருது, இது மேல தப்பு பண்ணாம இருக்கணும், பகவானை பிரார்த்திப்பேன். அதே போல எனக்கு காரணம் தெரியல, அப்ப காரணம் தெரியல, காரணம் இல்லாமல் காரியம் வராது. அப்ப காரணம் இல்லாமல் காரியம் வராது என்பதனால் எனக்கு துன்பம் வந்திருக்குமே, ஆனால் இதனுடைய விளைவு ஏதோ ஒண்ணு இருக்கணும், பாபம் ஒண்ணு இருக்கணும். அது இப்பொழுது தெரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, நான் இதனால வைராக்கியத்தை அடைவேன். இந்த மானிட பிறவை வேண்டாம் எனக்கூடியதான வைராக்கியத்தை அடைந்து எனக்கு பிறவை இல்லாதான ஒரு நிலை தரும் என்று பகவானை பிரார்த்திப்பேன். அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு தகுந்ததான மனப்பான்மையை கொடுத்து வேதாந்த சிரவணத்துக்கு வழி கொடுப்பார். இதுதான் வைராக்கியத்தை கொடுக்கிறது. மனிதனுக்கு வரக்கூடியதான துன்பமானது அவனுக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். மனிதனுக்கு வரக்கூடியதான இன்பமானது அவன் பக்தனா இல்லாத போனால் கர்வத்தை கொடுக்கும். ஒரு பக்தனா இருக்கிறவனா இருந்தானேயானால் அந்த பக்தியானது அவனை மாற்றுகிறது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அவனுடைய ஒரு கேரக்டர், ஒரு சீலத்தை மாற்றுகிறது. இன்பம் வந்தால் அகங்காரம் இல்லாமல் ஜன்மாந்தரத்தில் ஏதோ பண்ணிதான் சுகத்தினுடைய விளைவு என்று கருதுகிறான். துன்பம் வறுமையானால் அவன் வைராக்கியத்தை அடைகிறான். வைராக்கியத்தினால் என்ன பண்றான், உலகத்தை நாம் உலகத்துல பிறக்கப்படாது, அதுக்கான வழியை தேடணும் என்ற வைராக்கியத்தை அடைந்து அதனால சேமத்தை வருகிறான். ஆகையால் இந்த ஈஸ்வரன் இருக்கார். இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், யார் யார் என்னென்ன சுக துக்கங்கள் புண்ணிய பாபங்கள் பண்ணினாரோ அதுக்கு தக்கவாறு அவாவாளுக்கு தகுந்ததான புண்ணிய பாபங்களுக்கு தகுந்ததான சுக துக்கங்களை கொடுக்கிறார். சார் இப்படி கொடுத்தா அந்த ஈஸ்வரன் நமக்கு ஸ்பெஷலா ஏதாவது அனுகிரகம் பண்ண வேண்டாமா? ஏன்னா
இப்பொழுது நான் வேற வழியமாக அநாதனாக இருந்து கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன். லோகத்துல மற்றவர்கள் மாதிரி இல்லை. சில சமயத்துல எல்லாரும் கைவிட்டுறாங்க. நமக்குன்னு சில பந்துக்கள் இருக்க. அந்த பந்துக்கள்லாம் என்ன பண்றா தெரியுமா? நம்மளை கட்டி போடுறதுக்குன்னே பந்துக்கள் இருக்க. பத்னாதீதி பந்தவா. அவத்துல ஏதாவது கல்யாணமோ ஏதாவது நகாசியோ நடந்தா நீங்க வந்து ஆகணும், போய்தான் ஆகணும். முடிகிற உடம்பு சரியாதுன்னு கேட்க மாட்டேன். நமக்கு கர்வம் வரமாட்டேள் அப்படித்தான் நம்மளை கட்டி போட்டு நம்மளை ஏதாவது வேதாந்த கிளாஸுக்கு போகணும். உங்களுக்கு கிளாஸ் டெய்லி இருக்கே அப்படிங்கிற என்னைக்கு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற. இந்த வயசுல என்ன வேதாந்தம்? வயசானவங்க பண்ணலாமே. இது எங்க ஆத்துக்கு வராதுக்கு சாக்கு சொல்றேன். இப்படி எல்லாம் மனுஷனை சிந்தப்படுத்துறதுக்காக பந்துக்கள் இருக்கா. இப்ப இந்த பந்துக்கள்லாம் இருந்து கொண்டு இருந்தவா எப்படி இருக்கா தெரியுமா? நம்மளுக்கு சகாயம் பண்றதுக்காக அவ இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிறதுக்காகத்தான் இருந்துட்டு இருக்கா. இவ உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ, எப்பொழுது சக்தி இருக்கோ, எப்பொழுது தாய்க்கால் இருக்கோ அந்த சமயத்துல உங்களை அண்டி இருப்பாங்க. எப்பொழுது உங்களதுல காசு இல்லையோ, உங்களுக்கு உதவக்கூடியதான நிலை இல்லையோ, அப்பொழுது சொல்லிக்காம போயிட்டே இருப்பான். ரோட்ல பார்த்தாலும் அவ பாட்டுக்கு வேற எங்கேயோ பார்த்துன்னு போயிடுவான். ஏன்? உங்களால பிரயோஜனம் இல்லையே. எங்க பிரயோஜனம் இருக்கோ அங்கே நாடி போகிறேன். இதுதான் மனுஷனுடைய ஒரு இயல்பு. ஆகையால் என்னாச்சு? இந்த பாந்தவியம் அப்படின்னு நாம எதை நினைக்கிறோமோ இது சாஸ்வதம் இல்லை. அப்ப நமக்கு நிஜமாக சகாயப்படுறவர் யாரு அப்படின்னு கேட்டேன்னா நமக்குள்ள ஆத்மா. அவர் ஒருத்தர் தான் நமக்கு சகாயப்படுவார். அதனால தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுக்கும் நிஜமான பந்து ஆத்மா தான். ஆத்மை வக்கியாத்மனோ பந்து ஆத்மை வரிபுராத்மனா. பகவான் உங்களுக்கு தாங்கள் தான் பந்து, உங்களுக்கு தாங்கள் தான் சத்ரு. எப்படி? தாங்கள் ஒரு குருநாதரை அணிஞ்சு வழியை பார்த்து அவர் சொன்னதான வழியை கேட்டுட்டு நீங்க பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். இல்ல லோகத்திலேயே கலந்துட்டா இந்த சம்சார குட்டையிலேயே எழுந்திருக்கலாம். ஆகையால் நீங்க உங்களை தேர்ந்து கொடுக்கறதுக்கு முன்னேற்றுவதற்கு வழி யார நீங்க தான் பார்த்து கொள்ளணும். அப்படி நீங்க பார்த்து கொள்ளணுமையானால் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எப்பொழுதும் பகவான நாடி இருக்கணும், பக்தாளோட சேர்ந்திருக்கணும், சத்துகளோட சேர்ந்திருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ற? உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனசுல பகவானுடைய குணகணங்களை கேட்கும்படியும் அவருடைய ஒரு தத்துவத்தை அறியும்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வருது. இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பது பகவான். அதுக்காக தான் பகவானை தியானம் பண்ணுவாங்க. கர்ம பலத்தை மாற்றி கொடுக்கறதுக்காக சொல்லல. கர்ம பலமானது முன்னாலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்க. பிறக்கும் பொழுதே இன்னத்தை அனுபவிக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த தீர்மானம் ஆயிடுது. ஆனால் இப்பொழுது நாம் பண்ணக்கூடியதான பக்தியானது நம்ம மனசை நமக்கு வரக்கூடியதான சுக துக்கங்களையும் புண்ணிய பாபங்களையும் அனுபவிக்கும் காலத்திலேயே நல்ல வழியாக மனிதனை மாற்றுவதற்கு உபயோகப்படும். அதனால பக்திங்கிறது என்ன பண்றது? மனுஷனை எப்பொழுதும் நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுகிறது. அதனால கர்ம பலன்களை சேர்த்து வைக்கிறது யாரு? பகவான் தான். இவ்வளவு தூரம் இந்த மீமாம்ச காலம் வேதாந்திகளும் சேர்ந்து ஏகேவத்தாது கர்ம காரகிதம் யமேப்யோ லோகேப்யோ உன்னிமீடதே அப்படிங்கிற பிரதாரண்ய ஸ்ருதியை வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஆச்சாரியால் இவ்வளவு கிளியரா இது எழுதியிருக்காரு. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? சந்தாதா. கர்ம பலைகி புருஷானு சந்தத்தே இது சந்தாதா. கர்ம பலங்களுடன் மனிதர்களை சேர்த்து வைக்கிறார். அதனால எந்த சந்தர்ப்பத்துல எந்த பலன் நமக்கு வரணும் அதையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறார். இந்த பக்தி பண்றதுனால நமக்கு சில சமயத்துல நமக்கு வரக்கூடியதான ஆபத்துகளையும் விளைவுகளையும் ஓரளவுக்கு மாற்றுகிறார். அதுதான் பக்தன் இருக்கான், அவனை எப்பொழுதும் அவனுடைய வார்த்தையை சரிப்படுத்தணும், உண்மையாக்கணும். இவைக்கெல்லாம் பண்ணிருக்கார். ஒரு நாளைக்கு அந்நியதா சொல்ல வேண்டியதான பாவம் இருந்தது ஒரு பக்தனுக்கு. ராஜா கேட்கிறார், இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்கிறார். அவர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். என்ன ஐயா கிளியரா அமாவாசையா கிருஷ்ணபட்சம் தினமும் சங்கல்பம் பண்றாருன்னு
காலம்பரம் எழுந்து பூஜை பண்ணும் பொழுது அஸ்மின் கிருஷ்ணபட்சே திருதியாயம் 15 நாளா பண்ணிட்டு இருக்கார். அவர் அன்னைக்கு ராஜா கேட்டதுமே அமாவாசைன்னு சொல்றதுல பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி மாறுதலாக சொல்ல வேண்டியதான கர்மா அவருக்கு இருக்கு சொல்லியாச்சு. அவருக்கு சத்துருக்கள்லாம் இருந்து இவர் பொய் சொன்னார் ராஜாவுக்கு முன்னால அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணணும். அவரால் பொய் சொன்னாலும் சொல்லணும்னு சொல்லி அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என்பதற்காகவே கஷ்டமா இருந்து கொண்டு ராஜா கிட்ட கேட்கும் பொழுது ராஜா சரி பார்ப்போம் அப்படின்னு. ராத்திரி 8 மணி ஆச்சு. என்ன பண்ணினான்னு அம்பாள் என்ன பண்ணினா தன்னுடைய தாட்டங்கத்தை வீசி ஆகாசத்துல வீசணும். வீசினதுமே என்ன ஆயிடுதுன்னு ஆகாசத்துல பௌர்ணமி சந்திரன் மாதிரி சரத்காலத்தன்னைக்கு பௌர்ணமியில சந்திரன் மாதிரி ஒழிச்சது. எல்லோரும் கண்டார்கள். இவருடைய ஒரு இதனால எல்லோரும் ராஜா என்ன சரி அடுத்த நாள் போய் சொல்ற நான் தவறுதெல்லாம் சொல்லிட்டேன் மன்னித்துக் கொள்ளவும் சரியா போயிடுது. அப்ப வரக்கூடியதான துன்பம் போச்சோ இல்லையோ அதனால இவர் மாற்றி சொன்னது மாறிச்சோ. ஆகையால் இது போல சகாயங்கள் பண்றது பகவான் பக்தாடு. நீங்க 1 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டார், கடன் வாங்கிட்டார். வாங்கின கடன் அவர் இன்னைக்கே கொடுக்கணும்னு தூங்குறார். என்ன பண்ணுவேன் மானம் போறா போல இருக்கு. அது போல சந்தர்ப்பத்துல என்ன பண்றாரு தெரியுமா பகவான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கொண்டு வந்து 1000 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. சுவாமி இதை பத்திரமா வச்சுங்க, ஒரு 3 வருஷம் நான் அமெரிக்காவுக்கு போறேன், போயிட்டு வந்த பிறகு வாங்கிக்கிறேன், பத்திரமா நீங்க வச்சுங்கிற. என்ன ஆச்சுன்னு 3 வருஷம் வரைக்கும் அவர் கேட்க மாட்டாரா? 5 லட்சம் ரூபாய் இவரை கொடுத்து விட்டாரா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மானம் போகல. அவர் கேட்டார் கொடுத்தார். நீங்க கடனாளியா இல்லாம இருக்கடா? அதுவும் இல்ல. ஏன்னா அவர்கிட்ட வாங்கின கடன் இப்ப அவரை கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கு. நீங்க கடனாளியா தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா அப்பப்பொழுது வரக்கூடியதான துன்பங்கள், அடிஷனலா வரக்கூடியதான துன்பங்கள், இவைகள் எல்லாம் இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் நாம் பெறலாம். இந்த துன்பங்களை நீக்கிக் கொள்ளலாம். ஆகையால் வாழ்க்கையில மனசுக்கு உறுதியை கொடுக்கிறதோ மற்ற துன்பங்களை போக்குறதோ இதெல்லாம் பகவானால பண்ண முடியும். ஆனா பகவான் யாராருக்கு எந்தெந்த கர்ம வினைகள் உண்டோ அந்த வினைகளை அனுபவிக்கும்படிதான் பண்ணுவார். ஆகையால் அதுல தோஷம் இல்லை. ஆனா அனுபவிக்கிற காலத்துல அவ எப்படி அந்த அவளுக்கு வரக்கூடியதான இடையூறுகளையும் துன்பங்களையும் நன்மையாக வாழ்த்துக் கொண்டு அமைத்துக் கொள்ளலாமோ அதையும் பகவத் பக்தியினால முடியும். ஆகையால் நகமான பலத்தை கொடுக்கிறது யாரு? பகவான் தான். அதான் கர்ம பலே பூர்ணம் சந்தத்தே சயோஜயதி இது சந்தாதா. பகவானுக்கு சந்தாதா சேர்த்து வைப்பவர் அப்படின்னு. அதற்கு பிறகு சந்திமான் எந்த கர்ம பலத்தை கொடுத்தாரோ அந்த பலனை அனுபவிக்க கூடியதான திறமையும் நமக்கு கொடுப்பார். அது பார்த்து டாக்டர்கிட்ட போய் சொல்றார் தாங்க முடியாத தலைவலி சாருங்களாம். தாங்க முடியாத போது எப்படி தாங்கிட்டு இருக்கு? அவ சொல்றது பாருங்க, என்னால தாங்க முடியலையே, வயசு அவ்வளவு வலிக்கு, சூழ வியாதி இருக்கேன், சூலத்தினால இதயத்தை குத்தி கொண்டிருந்தால் எவ்வளவு வலியோ அப்படி வலிக்கிறது எனக்கு அப்படின்னு கதறான் டாக்டர் போய். ஆனா டாக்டர் சொல்ற கவலைப்படாதேங்கிற. கவலைப்படாம இருக்க முடியுமா? அந்த வலி உமக்கு வந்தா தான் தெரியும்னு சொன்னா என்ன பண்ணுவார் டாக்டர்? நிஜமா அப்படித்தான் வலி இருக்கு. ஆனா இந்த வலி இருந்த போதிலும் தாங்க முடியாதுன்னு சொல்ற பார்த்தாலும் அதான் போய் உங்களுக்கு தாங்க முடியாதுன்னு சொன்னா அந்த வலி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த மனிதனால் தாங்கி அவரோட இருக்கணும் என்கிறது தான் இவனுடைய கர்ம வினை. ஆகையால் என்னால தாங்க முடியலையேன்னு சொன்னா பார்த்தா இதெல்லாம் பொய்யானது. ஏன்னா அதிகமா இருக்குங்கிறத அதிகப்படுத்தி நமக்கு சொல்கிறார். வஸ்துதா பார்த்தேன்னா இந்த கர்ம பலமானது வரும் பொழுது அதை தாங்கக்கூடியதான திறமையும் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும். பசுமாடுக்கு வியாதி வரும், அதுக்கும் வயசு வலி எல்லாம். நீங்க டாக்டர்கிட்ட போறேன், பசுமாடோ இல்ல புலியோ எந்த டாக்டர்கிட்ட போகும்? இன்னைக்கு வேணும்னா வெட்டர்னரி டாக்டர்னு வச்சுட்டு அழைச்சுன்னு போறேன். ஆனா காட்டுல இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் என்ன பண்றது? அதுக்கு பகவான் ஒரு வழியை கொடுத்திருக்க. எப்பொழுது அந்த பிராணிக்கு எந்த வலி வருதோ அது அன்னைக்கு போய் எது அதுக்கு மருந்தோ அதை உட்கொள்ளும். அதுக்கு ஒரு சென்சஸ், ஒரு ஞானம் இருக்கு. அது கரெக்டா அப்படியே போயிட்டே இருக்கும். அதை மட்டும் உட்கொள்ளும், அதை அப்படியே உட்கொண்டு படுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு டாக்டர் சொல்றார் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறார்.
அவனுக்கு லீவ் போட்டு ஆத்திரையே படுத்துன்றதுன்னு சொல்றேன். அதுக்கு சொல்ல வேண்டாம். அது என்ன இருக்கு அப்படியே போகும். எந்த பச்சலையோ அந்த பச்சலையை சாப்பிடும், அங்கேயே படுத்து தூங்கிடும். ஒரு 2 நாள் ஆகும். அப்புறம் என்ன எழுந்து தானா போயிடும். அப்ப விவகாரம் என்ன? ஒவ்வொரு பிராணியும், ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு சின்ன கொசுவா இருக்கட்டும், எந்த பிராணியா இருக்கட்டும், அதுக்கு கர்மாவுக்கு தக்க மாதிரி எந்தெந்த பலன் வேணுமோ அந்தந்த பலனை அதோட சேர்த்து கொடுத்து அதை அனுபவிக்க கூடியதான திறமையும் அவர் தான் கொடுக்கிறார். அதே போல நீங்க பகவானை தியானம் பண்ணினா நல்ல வழியில இருந்தாரு. ஏன்னா பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்க இதயத்துல உட்கார்ந்து இதை கேட்கும்படி பண்றார். உங்க இதயத்துல அவர் உட்கார்ந்துன்றதுன்னு ஓஹோ நமக்கு கேட்கணும்னு தோன்றது. தோணும் பொழுது நம்ம கேட்கிறோம். கேட்ட பிறகு என்னாச்சுன்னா நல்ல எண்ணங்கள் உங்க மனசுல பதிஞ்சு விடுகிறது. இப்பொழுது எப்பவுமே நீங்க என்ன நல்ல எண்ணங்கள் நல்ல வாசனைகள் இருக்கிறதுனால அடுத்த நாளும் அங்கே போயிட்டு விவகாரம் என்ன, நீங்க பண்ணக்கூடியதான பக்தியானது உங்களை என்ன பண்ணிட்டு நல்ல திசையில் ஒரு மனுஷனை மாத்திட்டு. 70 வயசு வரைக்கும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தேன் சார். பொம்பாயில வேலையில இருந்தேன், டெல்லியில வேலையில இருந்தேன், அமெரிக்கால வேலை இருந்தேன். இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்பதான் பார்த்தது வேஸ்ட் பண்ணிட்டேன் வாழ்க்கையில அவர். இப்ப மீதி பேர் என்ன உபயோகப்படுத்திட்டு இருக்கா இங்கே இருக்கிறவா சொல்ல முடியும். அந்தந்த தருணம் அவளுக்கு வாழ்க்கையில வரணும். எப்பொழுது நீங்க தினந்தோறும் பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பூஜையானது அந்த நிலைக்கு பகவான் பிரீத்தி அடைஞ்சாரு. ஏன்னா அவர்தான் வழி காட்டுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் காட்டி கொடுக்கறத வழி யாரு? பகவான் தான் காட்டி கொடுக்கிறார். இதுல நமக்கு இன்னார் குரு என்றோ இன்னார் பெரியவர் என்றோ இன்னார் என்றோ இதை வாசிக்கணும் என்றோ நமக்கு என்ன தெரியும்? அடுத்த மனுஷனுக்கு தெரிஞ்ச பண்ணி இவனுக்கு தெரியவே தெரியாது. அதை காட்டிக்க தேவ ஸ்ரீ குரு ரூபவேத்ய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் தாரயிதி தான் சம்சார துக்காரணவாத். ஆச்சாரியால் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம்ங்கிற கிரந்தத்துல சொல்றார், நீங்க உங்களுக்கு பிடித்ததான இஷ்ட தெய்வத்தை நிஷ்கல்மட்டமாக ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் எவரை பூஜை பண்ணினீரையானால் அந்த பகவான் திருப்தி அடைந்து உமக்கு தகுந்த ஆசானை கொடுத்து அவர் வழியாக உபனிஷத்துகளை எல்லாம் கேட்டு உங்களுக்கு மோட்சத்துக்கு வழி அவரே கொடுங்க. ஆகியால் மோட்சத்துக்கு வழி யார் தரார்? நான் பார்த்தேன் சார், நான் படித்தேன் சார், ஒன்றும் கிடையாது. வேதாத்தியம் நான் பண்ணினேன், சாஸ்திராஜி எல்லாம் அவர் பண்ண வச்சார். அவருடைய நாமாவை அறிந்து கொள்வதற்கு அவருக்குத்தான் சக்தி உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அவர் நாமாவை சொல்வதற்கு அவரால் தான் முடியும். சொல்றவரோ கேட்கிறவரோ அந்த சொல்லோ எல்லாம் பகவான் தான். சர்வம் பகவானுடைய ஸ்வரூபம். ஆகையால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எந்த ஜீவன் அதை கேட்கிறானோ அந்த ஜீவனுடைய இதயத்தில் தான் இருந்து கொண்டு அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கும்படியும் அவர் தான் பண்றார். ஆகையால் சந்தாத்தா மட்டும் இல்ல, கர்ம பலத்தை கொடுப்பவர் மட்டும் இல்ல, கர்ம பலத்தை அனுபவிக்கும்படி பண்றவரும் அவர் தான். சந்திமான் பாருங்க. அடுத்தது சந்தாத்தா மட்டும் இல்ல, சந்திமான். கர்ம பலத்தை கொடுக்கிற ஈஸ்வரனா இருக்கார், கர்மாவாகவும் அவர் தான் இருக்கார், கர்மாவை அனுபவிக்கும் ஜீவனாகவும் அவன் தான் இருக்கார். ஆகையால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். சந்தாதா சந்திமான் ஸ்திரா. இத மூணு நாமாக்களும் சேர்ந்து ஒரு மகா வாக்கியமாக சொல்லலாம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் அல்லவா மகா வாக்கியம். இங்கே சந்தாதா என்கிறது ஈஸ்வரன், சந்திமான் என்கிறது ஜீவன், ஸ்திரமாக அவரே இருக்கார் என்கிறது அதி பதார்த்தம். ஆகையால் தத்துவமசி எனக்கூடியதான ஒரு இதே போலயே தத்துவம் தத்துவவிதேகாத்மா அப்படிங்கிற நாம வரும் பொழுதும் சொல்ல போறேன். ஒவ்வொரு சஹஸ்ரநாமத்திலையும் ஜீவேஸ்வர ஐக்கிய பிரதிபாதக நாமாக்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு நாமாக்கள்லையும் விசேஷமாக இந்தந்த அர்த்தங்கள் உபனிஷத் அர்த்தங்கள் சொல்லும் பொழுது ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் இது. சந்தாதா சந்திமான் ஸ்திரா அப்படி. அதே போலயே பதம் பதமாக ஆச்சாரியால் இப்பொழுது பாஷ்யம் பண்ணிட்டு இருக்கார். பதம் பதமாக வாக்கியமாகவும் அர்த்தம் சொல்றது உண்டு. ஒவ்வொரு டோட்டலா ஒரு வாக்கியமாக அர்த்தம் சொல்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற வாக்கியங்களை அப்படியே அர்த்தம் சொல்லணும். ஒரு லைன் எடுத்துட்டு அந்த லைனுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா மகான்கள் எல்லாம். அதை ஒரு நாள் பார்ப்போம். இப்ப சந்திமான் பலபோக்தாட்ட சயேவ ஜீவரூபமாக இருந்து கொண்டு கர்மபலங்களை அனுபவிக்கிறவரும் பரமாத்மா தான். ஆகையால் சந்திமான் அமிர்த்ய சர்வ திருஷ்டிம சந்தாதா சந்திமான்
ஸ்திரா அடுத்த நாம ஸ்திரா சதா ஏகரூபத்வா ஸ்திரா ஒரே வார்த்தையில விட்டார் சதா ஏகரூபத்வா ஜீவனாக இருந்தாலோ ஈஸ்வரனாக இருந்தாலோ பிரம்மம் பிரம்மமாகத்தான் இருக்க மாறவில்லை. அதனால் அவருக்கு ஸ்திரஹா என்று பெயர். பகவான் 1000 அவதாரங்கள் எடுத்திருக்க. முக்கியமாக 10 அவதாரங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். மத்திய கூர்ம வராக அப்படின்னு 10 அவதாரங்கள். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷம். அவதாரங்கள் எப்படி ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று யாராலையும் சொல்ல முடியாது. ராமாவதாரத்துல அவர் கௌசல்யக்கு பிறந்தார், கிருஷ்ண அவதாரத்துல தேவகி கர்ப்பத்துல பிறந்தார். அவன் நரசிம்ம அவதாரத்துல நான் சார் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றேன். அவதாரம் முழுக்க நீங்க யாரும் கேட்கறது எப்படி பிறந்தார், தூணுக்கு பிறந்தார் சொல்லுதா? அப்ப ஒரு வியக்தியாக இருந்து கொண்டு பிறந்தார். பகவானுடைய ஜன்மா மாயேன்னு காமிக்கிறோம். மனிதனுடைய ஜன்மா மாதிரி ஜன்மாந்தரத்துல கர்மா இருந்தது. இவன் பண்ணினதான கர்மாக்களுடைய விளைவாகத்தான் இவன் பிறந்தான் என்று சொல்ல முடியாதாவது. என்னுடைய ஜன்மாவானது மாயா, மாயினான். மாயான்னா என்னது சார்? மனுஷனுடைய ஒரு பிறவைக்கு காரணமா இருக்கக்கூடியதானதை பிரகிருதி என்று சொல்றோம். பிரகிருதிஸ்வாம் நியோட்சதி, மனசுல சம்ஸ்காரங்கள்னு சொல்றோம். இந்த சம்ஸ்காரங்களோ இந்த சம்ஸ்காரங்களுடைய இருப்பிடமான அந்த கரணம் மனதோ, அந்த மனதையும் உண்டு பண்ணினது அவித்யா, அஜ்ஞானம், மாயா. இந்த மாயையை பத்தி சொல்லுங்கன்னா மாயை பத்தி பேசப்படாதுன்னா என்ன ஏது என்ற பேச்சுக்கு அப்பாற்பட்டது மாயா. ஆகையால் இது இன்னது, இது இப்படி இருக்கும் என்று யாராலையும் எது சொல்ல முடியாதோ அது மாய. அப்படிப்பட்டதான அந்த சக்தியை தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கார் பரமாத்மா. அப்ப என்ன, வேற எதுக்கும் எந்த ஒரு சொல்லுக்கும் அடங்காததான ஒரு விஷயத்தை சொல்லணுமே ஆனால் அது மாயேன்னு சொல்லிவிடுறது. ஆகையால் மாயான்னு ஒண்ணு இருக்கு சார், அதனால பண்றதுக்கு இதெல்லாம் விசாரமே பண்ணப்படாது. அது சத்தா அசத்தா சதசத்தா சத விலக்கணமா இவைகள் ஒண்ணுமே சொல்ல முடியாது. விவகாரம் என்ன, அஜ்ஞானமும் ஒண்ணு இருக்கு, மாயான்னு ஒண்ணு இருக்கு, அதனால் நடக்குது. எந்த பிரம்மமானது தான் மாற மாட்டாரோ அந்த மாறாத பிரம்மத்தை மாறும்படி காட்டி கொடுக்கிறது மாயன். அவரே என்ன பண்ணினார், வைகுண்ட லோகத்தை தன்னுடைய ஸ்வரூபத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று இருக்கக்கூடியவர் ஒரு மாறுதலாக இல்லாதவரை அவரை மாறுதலாக ஆக்கி மாறும்படி பண்ணி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தில் அவளும் நம்ம அழும்படி அழ வைத்தார். அதெல்லாம் என்ன, அழும்படி பண்ணினது எது, மாயத்தான். ஆகையால் விவகாரம் ஜன்மகர்மமே நித்தியம். அவருடைய செயல்களோ அவருடைய பிறவியோ எல்லாமோ மாயினால் நடந்தது. மாயினால் நடந்ததுன்னு என்ன அர்த்தம், உண்மையான பொருளுக்கு மாறுதல் இல்லை. தாங்கள் தூங்கிக் கொண்டுத்தான் இருக்கேள், நல்லா சாப்பிட்டு தூங்கினேன், இருந்தா போல இருந்து உங்க கட்டில் அப்படியே ஆகாசம் வரைக்கும் போயிடுது. எப்படி இருக்கும்? இவர் ஒட்டியே தான் இருந்துட்டு இருக்காரு. ஆகாசம் வரைக்கும் போச்சு, அங்கே போனதுமே அங்கே மேல ஏறி அந்த லோகத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்கே பகவானா ஆயிட்டார். 10 பேருக்கு சகாயம் பண்ணிட்டு ஜம்மன் இருக்கார், எல்லா வசதிகளோட இருந்துட்டு இருக்கார். இப்படி ஒரு போகங்கிட்ட ஒரு யுக பரியந்தம் அனுபவிச்சிருக்க. அனுபவிச்சு அப்புறம் திரும்ப நம்ம பழைய இடத்துக்கு வருவோமே என்று நினைத்தார். நினைச்சதுமே இவருக்கு வரக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் வந்து பாக்குறேன். பார்த்தா பையன் காணும், பொண்டாடி காட்டும், வேற யாரும் காணும், ஆத்துக்காரி காணும், என்ன பண்றதுன்னு தெரியல, வீடு காணும், என்ன சார் மாறி போயிடுதுன்னு. எங்க போச்சாலும் ஆன கத்தினா விழுந்து வந்துருச்சு. வாசிஷ்டத்துல கதை வேற ஒன்று. ஆமா, நீ தூங்கி 5 நிமிஷம் தானே ஆச்சுன்னு ஒரு யுகம் தேவனாக இருந்தேன். எதனால ஏற்பட்டது? இவனுக்கு ஆல்ரெடி ஒரு அஜ்ஞானம் இருக்கு. இவனுடைய அறியாமையால் இவன் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதனாக காணப்படுகிறான். இந்த காணப்படுகின்ற இவனையை மறைத்து, இந்த ஸ்தூல சரீரத்தை மறைத்து இவனுக்கு வேறொரு சரீரத்தை கொடுத்து அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கும்படி பண்ணி அங்கே இருக்கக்கூடியதான எல்லா விதமான வாசனைகளையும் போகங்களையும் அனுபவிக்க செய்து மறுபடியும் இவனுக்கு இந்த லோகத்தை வரணும் எனக்கூடியதான எண்ணத்தை கொடுத்து இந்த லோகத்துக்கு வந்த விட இல்லையேன்ற ஒரு துன்பத்தையும் கொடுத்தது என்னென்ன, தூக்கத்துல இருக்கிற மாயான்னு. ஆனால் இப்படி நீங்க தேவனாக மாறினதுனால் அடுத்த நாள் உங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுவாளோ. முடிச்சுட்டு பழைய ஆளா தான் இருக்கு. சொர்க்கலோகத்துல கிரீட்டம் காணும், 4 கிலோ தங்கம் உடம்பு முழுக்க போட்டு இருக்கிற பகவானை ஏதாவது கொஞ்சம் இருக்க, ஏதோ ஒட்டிட்டு இருக்க, கப்பை தொட்டு பாக்குறாரு, ஒண்ணுமே இல்லையே. அப்ப சொப்னத்துல தாங்க அனுபவித்ததான போகங்கள்னா என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன, சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள்
முடித்து கொண்ட பிறகு எப்படி ஒட்டாதோ அதே போல மாயினான பதார்த்தங்கள் அவரிடத்தில் மாறுதலை உண்டு பண்ணாது. ஆகையால் அவர் திறனாகவே இருக்கார். ராமனாக அவதாரம் பண்ணட்டும், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணட்டும், மீனாக அவதாரம் பண்ணட்டும், பன்னியாக அவதாரம் ஆக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி அவர் தன்னிலையை விட்டு மாறவில்லை. தன்னிலையாகவே அவர் இருந்து கொண்டு மற்றவர்கள்லாம் செய்ததனால் அவருக்கு மாயிக்கம் தோணினது மாயே இருப்பது ஸ்திரம். எப்பொழுதும் ஒரு மாதிரி இருக்கார். சர்வதா ஏகரூபத்வா ஸ்திரா. இவர் ஸ்திரமாக இருக்கார் என்று சொல்றேன். ஆனா ஸ்திரமாக இருந்தாரேயானால் ஜனங்களுக்கு எப்படி சுக துக்கங்களை கொடுப்பார்? பக்தர்களுடைய இதயத்தை எப்படி செல்கிறார்? இதயத்தில் எப்படி செல்கிறார்? இது ஒரு கேள்வி இல்லவா? யார் பக்தன் நினைக்கிறானோ அவனுடைய இதயத்தில் அவன் பார்க்கலாம். இன்னார் என்றும் இல்லை. பெண்களோ ஆண்களோ வயசானவர்களோ சின்ன பசங்களோ அப்படி கிடையாது. சின்ன பையனை 5 வயசு பையன் துருவன் இதயத்துக்குள்ள பகவானை பார்த்தான். வெகு நாட்களாக இருந்ததான வயசானவர்கள் பகவானை பார்க்க முடியல. 700 வருஷங்கள் வாழ்ந்ததான பீஷ்மாச்சாரியர் அவரை பார்த்தார். அதே சமயத்துல அவர் மாதிரியே இருக்கக்கூடியதான மற்றவர்கள் அவரை பார்க்கல. ஏன்? அவளுடைய மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி அவளுடைய மனசு எப்படி இருக்கோ, மனசுல எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி பார்க்கிறார். ஒவ்வொருடைய பக்தனுடைய மனதில் அவர் செல்கிறார். இவர் தான் இப்பதான் ஸ்திரகான்னு சொல்றேன், அசைய மாட்டார்னு சொன்னேன். அதனால்தான் சொல்றேன். அடுத்த நாம அவர் அஜஹா. முன்னாலேயே அஜஹான்னு சொல்லல, பிறவியற்றவர்னு சொன்னேன். அங்கே அஜஹான பிறவியற்றவர்னு அர்த்தம். இங்க அஜஹான அஜதி கச்சதி அஜஹா. இப்ப விவகாரம் என்ன? ஒவ்வொருடைய பக்தனுடைய இதயத்தை செல்கிறார், இதயத்திற்குள் செல்கிறார். ஒவ்வொருடைய இதயத்திலையும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னது அடுத்த நாம அஜஹா என்கிற நாம